கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளுக்கான ஒரு வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். இது நாம் மன்னிக்கிறதான காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. இயேசு நாம் எப்படி ஒருவர் மன்னிக்க வேண்டும், மன்னித்தால்தான் நமக்கு நம்முடைய பரமபிதா நம்மை மன்னிப்பார் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே யாராவது நமக்கு தவறுகள் சில கஷ்டங்களை கொடுத்திருந்து அவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தியிருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு அதை திருப்பி செய்யக்கூடாது. தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமையை நன்மையிலானே வெல்ல வேண்டும். இதுதான் மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 14வது வசனத்திலே அவர் சொல்கிற வேளையிலே மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மனுஷருடைய நம்ம தப்பிதங்களை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிற வேளையில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். உனக்கு யாராவது விரோதமாக தப்பிதம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீ அவங்களை எப்பயாவது மன்னிச்சிருக்கிறியா? எத்தனையோ பேர் நமக்கு அநேக வகைகளில் பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க, மன வருத்தத்தை கொடுத்துருப்பாங்க, மன நோவை கொடுத்துருப்பாங்க, நம்ம அதிக துக்கத்துக்குள்ளாக வழிநடத்திருப்பாங்க. அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், அவர்களை முதலாவது மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசு சொன்னார் அல்லவா, இவர்கள் செய்கிறது என்னதென்று செய்ய தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவரே சொன்னார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சிலுவை பாடுகளை பட்டார். அப்படியே அவர் செய்யும் பொழுது அந்த வசனத்தை அவர் சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் சராசரி மனிதர்களாக நாம் ஒருவர் பார்த்து சந்தித்து நமக்கு ஒரு சில தீமைகளையும் தீமையான காரியங்களை செய்து சொன்னால் அவர்கள் தப்பிதங்களை நாம் முதலாவது மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கின்ற வேளையில் நம்முடைய பரமபிதா நம்முடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். அப்படி மன்னிக்காவிட்டால் அவர் சொல்லுகிறதான காரியங்கள், மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் என்னென்ன சின்ன தவறு செய்கிறீங்களோ அந்த தவறுகளையும் அவர் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம மற்றவங்களை மன்னிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். ஆகவே மன்னிப்பு அளவிட முடியாதது. மன்னிப்பு நிச்சயமாக நாம் மற்றவர்களை மன்னிக்கின்ற வேளையில் அந்த மன்னிப்பு நமக்கு தானாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த யாரையாவது இந்த நாளிலே மன்னியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களை மன்னித்து விடுவோம். அவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய தப்பிதங்கள் நம்ம வேற யாருக்காவது செய்திருந்தால் அந்த தப்பிதங்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த நிச்சயத்தை நம்புவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எதிராக யாராவது எந்த தப்பிதங்களை செய்திருந்தாலும் அவைகளை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மன்னிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு தாருங்க, இந்த கிருபையை தாங்க ஐயா. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் எங்களை மன்னிக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.